வணக்கம், நான் கானா பாலா பேசுகிறேன். தருண்காந்த் ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட தயாரிப்பில் கஞ்சா கருப்பு சாரோட வேல்முருகன் போர்வெல் திரைப்படம் அவனோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு. இந்த படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டு. இயக்குனர் MP கோபி சாரோட இயக்கத்தில் ஸ்ரீகாந்த் தேவா சாரோட இசையில் முத்துக்குமார் அண்ணனோட வரிகளில் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கிறேன். லவ் அட்வைஸ் பண்ணுற மாதிரியும் லவ் ஃபெயிலியருக்காக வந்த சாங்கு. வேணாம் மச்சான் சொன்னா கேளு இந்த காதல் தொல்லை, வீணா அந்த வலையில் போய் விழுந்துடாத மெல்ல, வேணா 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 அந்த காதலு, அதனால் மச்சி ஆகிடுண்டா மோதலு. நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். என்ன பல படத்தில் பார்த்துருப்பீங்க. கிளி ராமச்சந்திரன் என் பேர். இந்த படத்தில் அதாவது என்னென்ன 4-5 பேரில் நான் ஒரு ஆள் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இதுக்கு முக்கியம் நன்றி சொல்லணும் இயக்குனர் கோபி அண்ணனுக்கும் அண்ணன் கஞ்சகாரி படனுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் முழுக்க நகைச்சுவை பட்டாளமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா ஒரு லவ் அது காமெடி சென்டிமெண்ட் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. எல்லா ஊர்லேயும் தண்ணி பிரச்சனை இருக்கும். பட் நாங்கள் ஊருக்கு போர் போட்டு அந்த தண்ணி பிரச்சனையை சரி பண்ணுவார். பட் எங்களுக்கே ஒரு பிரச்சனை ஆகிடும். ஏன்னா அந்த லவ்னால தான் எல்லாத்துக்கும் பிரச்சனையாகும். அதே கதை இதுலேயும் இருக்குது. இது ஒரு வித்தியாசமான படம். நீங்கள் பார்க்கும்போது நல்லாவே இருக்கும். நல்ல என்டர்டைன்மெண்ட்டான படம். ஏன்னா எல்லாருமே உட்காந்து வச்சு, ஏன்னா வெளியில் 1000 டென்ஷனோடு வருவாங்க தேட்டருக்கு. அவங்கள ஜாலியாக அழகாக ட்ராவல் கொண்டு போகணும். 3 மணி நேரம் அவங்க மெய் மறந்து இந்த கதையில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா கதையும் இருக்குது, காமெடி இருக்குது. அதோட இந்த முக்கியத்துவம் என்னென்னா, இந்த படத்தில் கஞ்சா பண்ண ஒரு தயாரிப்பாளர் இருக்காங்க. ஒரு தயாரிப்பாளர் எப்படிலாம் இருக்கணும்னு இதில் அண்ணன் அருமையாக பண்ணியிருக்காரு. என்னென்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என்ன தேவையோ அதை எல்லாம் நல்லா அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ப்ரொடக்ஷன் லைன்லையும் சரி, டெக்கனேஷன் எல்லாருமே அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் முழுக்க சிவகங்கை சுற்றி எடுத்த படம். அது அவர் ஊரில் சொந்த ஊர்லேயே ஷூட்டிங் வச்சுருக்காரு. பஸ் ஸ்டாண்டு, அவர் வீட்டு பக்கம் எல்லாமே. ஏன்னா அவருக்கு அந்த பெருமை இருக்கும்போது அந்த சொந்தக்காரங்களாம் கை கொடுத்து எவ்வளோ உற்சாகம் பாட்டுறாங்க பாரு. அதே மாதிரி நீங்களும் ஆடியன்ஸு உங்கள் வீட்டு பிள்ளைமா நினச்சி எல்லாம் தேட்டரில் படம் பார்த்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி அடைய செஞ்சிங்கன்னா அடுத்தடுத்து அண்ணன் கோபி அண்ணனும் கஞ்சாவூர் பண்ண மீண்டும் படம் எடுப்பாங்க. அந்த வெற்றியினால் அதாவது தொழிலாளிங்க டெக்னீஷியங்க இது ஒரு தனிப்பட்ட புதுசுக்கு போகிற பணமே கிடையாது. அதாவது எல்லா உழைப்பு இருக்குது. இது டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டு, கேமரா டிபார்ட்மெண்ட்டு, டெக்னீஷியன் டிபார்ட்மெண்ட்டு எல்லாரும் கூட்டு முயற்சி தான் இந்த படம் வெற்றி அடைய உங்களுடைய அனுகிரகம் வேணும். அதேமாரி எல்லாரும் குடும்பத்தோட படம் பார்க்கலாம். இல்லை யாருக்கும் முகம் சொல்லிக்கிற மாதிரி இந்த படத்தில் எந்த ஒரு கட்சியும் இருக்காது. நல்ல காமெடியாக இருக்குது, நல்ல என்டர்டைன்மெண்ட்டு. நீங்கள் எல்லாம் குடும்பத்தான படம் பாருங்கள். வாழ்த்துங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம், நான் கவிஞர் சினேகன் பேசுகிறேன். போலாமா? வணக்கம், நான் கவிஞர் சினேகன் பேசுகிறேன். வேல்முருகன் போர்வல்ஸுங்கிற படத்தில் 2 பாடல் எழுதியிருக்கேன். ரெண்டுமே நிச்சயமாக ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆகும். அந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைங்கிற நம்பிக்கை இருக்குது. இதுக்கு நான் தேங்க்ஸ் பண்ண வேண்டியது அண்ணன் கஞ்சா கருப்புக்கும், கோபி இயக்குனருக்கும், இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவாவுக்கும் தான். ஏன்னா ஒரு நல்ல டீம். ரெண்டாவது அவர் முதல் தயாரிக்கிறாரு. இந்த படம் வெற்றி பெறணும், நிறைய புது கலைஞர்கள் உருவாகணும். வாழ்த்துக்கள். லைவ் ஆன் ஹெவன் சேனலுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்ரீகாந்த் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி வேல்முருகன் போர்வெல்ஸ் ஆடியோ லான்ச் ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம கமலா தேட்டரில் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த படம் முக்கியமாக சொல்லணும்னா, நம்ம கஞ்சா கருப்பண்ண முதல் தயாரிக்கிற படம் இது. ரொம்ப நல்லா வந்திருக்க படம். அவரோட முதல் படைப்பு மிகப்பெரிய வெற்றி அடையும். நல்லா செலக்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமாக நம்ம டைரக்டர் கோபி சாருக்கு நன்றி சொல்லணும். அவரோட கதை தான் இது. ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போது சமீபத்தில் மக்களுக்கு என்ன கதை பிடிக்கும் அதை செலக்ட் பண்ணி இது பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு காமெடியாக, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக, நல்ல ஒரு லவ்வாக அண்ட் ஒரு சென்டிமெண்ட்டாக பண்ணியிருக்காரு ஆக்ஷனாக. ஸோ கோபி சாருக்கும் ரொம்ப பேர் நன்றி. அண்டு அங்காடித்தர் மகேஷ் எக்ஸண்டாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோயினும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மகேஷ் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். எண்டில் கிளைமேக்ஸ் கிட்டலாம் அழ வச்சுட்டேன். லைக் அந்த ஆக்டிங் உண்மையாக ரொம்ப நல்லா, நான் உண்மையாக பார்க்குறப்போ நானே கண் கலங்கிட்டேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கஞ்சா கருப்பண்ணனுமே நம்ம காமெடியாக பார்த்துருப்போம். இந்த படத்தில் நல்லா இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆக்டிங். அண்டு இந்த படத்தில் ஸ்னேகன், முத்துக்குமார், பாவஜய் பாடல்கள் எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், ஸோ எல்லா டீமுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. வேல்முருகன் போர்வெல்ஸ் பெரிய அளவு வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் மகேஷ். இன்றைக்கி வேல்முருகன் போர்வெல்ஸோட ஆடியோ ரிலீஸில் இருக்கோம். இந்த படத்தோட டேரக்டர் கோபி அண்ணன், ப்ரொடியூசராக கஞ்சா கருப்பு சார் பண்ணியிருக்காப்புல. இதில் என் கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, போர்வெல்ஸில் வேலை பார்க்குற ஒரு பையனை பற்றியான ஸ்டோரி தான் இதில் இருக்கும். அதில் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க பாண்டி பண்ணியிருக்காப்புல, அப்புறம் தீபிடி கணேசன் பண்ணியிருக்காரு, அப்புறம் ராவ், இவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க.
இன்னும் நிறைய பேர் வரப்போ அதில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு பெரிய டீமோட ஒரு புது ஒரு இடத்துல ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா போர்வெல்ஸில் ஒர்க் பண்ணுறப்ப சாங்ஸ்லாம் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார் பண்ணியிருக்காரு. எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப பிடிச்ச சாங் அப்படின்னா சிரிச்சு புட்டான ஒரு சாங் இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. கஞ்சா கருப்பை பொறுத்தளவில் நான் எப்பொழுது என்ன நினைப்பேன்னா, கஞ்சா கருப்பை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு புத்தனுடைய ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வரும். புத்தன் வந்து ஞானம் பெற்று அரண்மனை விட்டு வெளியேறி பயணம் போகிறான் நாடு முழுக்க பயணம் போகும் பொழுதெல்லாம் அங்கங்கே புத்தனை வலியுற்றி பல சீடர்கள் சேர்றாங்க புத்தன் கடந்து போய்கிட்டே இருக்கான். பிக்குகள் சேர்பவர்களெல்லாம் பிக்குகள் வராங்க, பின்னாடி போகிறாங்க. ஒரு நாட்டில் போய் தங்கும் பொழுது அடுத்து ஒரு மலையை தாண்ட வேண்டியது இருக்குது. இன்றைக்கி ராத்திரி தாண்டும் பொழுது அந்த மன்னன் சொல்கிறான், புத்தரே இந்த பக்கமாக போகாதீங்க, அங்கே வந்து கங்குலி மாலான்னு ஒரு அரக்கன் இருக்கான். அந்த அரக்கன் வந்து இந்த நாட்டின் மேல் கொண்ட வன்மத்தினால் அந்த மலையில் போய் தங்கியிருக்கான். எதிரில் யார் வந்தாலும் அவங்கள கொன்று அவங்களுடைய சுண்டுவரில் எடுத்து மாலையாக போட்டுக்குவான். அதனால் அவன் 100 பேரை கொண்டுட்டு தான் அந்த நாட்டுக்குள்ளே வர்றதுங்கிற சபதமேற்று இருக்கான். அவன் 99 விரல் சேர்ந்துருச்சு. இன்றைக்கி ராத்திரி நீங்கள் போகிறேங்கிறீங்க, புத்தரே உங்கள் விரல் 100வது விரலாக இருந்த போது போகாதீங்க அப்படின்னு. புத்தர் அந்த மன்னனை பார்த்து சிரிச்சுட்டு, இல்லை நான் அந்த வழியாக தான் போகிறேன் அப்படின்னு அடுத்த நாள் காலையில் அந்த வழியாக போகிறார். போனால் அரக்கன் வந்து ரொம்ப நாளாக காத்திருக்கான். 99 விரல் சேர்ந்துருச்சு, இன்னும் ஒரு விரல் வேணும். உள்ள கோய்க்குள்ளே படுத்திருந்தவனுக்கு லேசாக மனுஷ வாடை வீசுது. யாரோ வந்துட்டாங்க போல இருக்கே, சபதத்தை முடிச்சிடலாம்னு நினச்சி லேசாக அரக்கன் பிறண்டு படுத்து வெளியே வந்து பார்க்குறான். வெளியே வந்து பார்த்தா தூரத்தே புத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு. இவன் பார்க்குறான், வெளியே வந்து நிற்கிறான். இப்போ புத்தனுக்கும் தெரியும் இங்கே ஒருத்தன் நிற்கிறான்னு. இவனை பார்த்த பிறகும் புத்தன் தொடர்ந்து நடந்து வர்றான். இப்போ கங்குலி மாலாவுக்கு ஒரு சின்ன குழப்பம் வருது. நம்ம இங்கே நிற்கிறோம், நம்முடைய கதையை பற்றி சொல்லியிருப்பாங்க ஊருக்குள்ளே, அதுக்கப்புறமா இவன் தொடர்ந்து நடந்து வர்றானே அப்படின்னு நினச்சி, நீ அங்கேயே நில் அப்படிங்கிறான். அவர் தொடர்ந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. நான் சொல்கிறது உனக்கு கேட்குதா, நீ அங்கேயே நில்லுங்கிறான். மறுபடியும் புத்தர் வந்துக்கிட்டே இருக்காரு. என்னடா நான் 100வது விரலுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நீ வந்துக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்கிறான். புத்தர் சொன்னாராம், கங்குலி மாலா நல்லா பாரு, நடக்கிறது நீ தான், நிற்கிறது நீ தான் நடக்கிறேனாராம். கங்குலி மாலாவுக்கு புரியல. நான் நாளில் நிற்கிறேன், நீரில் புத்தா நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு புத்தன் சொன்னானா, உனக்கு அடைய வேண்டிய இலக்கு இருக்குது 100வது விரல்னு, எனக்கு இலக்கே இல்லை, அதனால் நடக்கிறவன் நீ தாண்டா, நான் நிற்கிறேன்னாராம் புத்தர். அந்த மாதிரி கஞ்சா கருப்பு எந்த வகையில் புத்தன் மனநிலைன்னா, பாலா ஆஃபீஸில் படுத்து கிடக்கும்போது அமீர் ஒருத்தன் சொல்லுவார், ஒரு நகைச்சுவை நடிகர் ரொம்ப பாடாப்படுத்தினான் என்னைய ராம் படம் எடுக்கும்போது, அடுத்த நாள் காலையில் கொடைக்கானல் நான் கிளம்புற வரையும் அவன் வந்து எனக்கு எந்த கிளாஸில் டிக்கெட் போட்டிருக்கீங்கன்னா, இவன் நடிக்கிற நடிப்புக்கு இவனை டிக்கெட்டே போடாமல் தான் கூப்பிட்டு போகணும், இவன்லாம் எந்த கிளாஸில் டிக்கெட்டுங்க நானேன்ட்டு என் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, பாலா ஆஃபீஸுக்கு போங்க, அங்கே கருப்புன்னு ஒருத்தன் படுத்து கிடப்பான், அவனை கூட்டிகிட்டு வாங்கடான்னு சொல்லி தான் அவனை கூப்பிட்டு போனேன் படத்துக்குன்னு பல தடவை சொல்லுவார் என்கிட்ட. அதை போல் எதுக்கு சொல்கிறேன்னா, புத்தர் போல் வந்து கஞ்சா கருப்புன்னா, அண்ணன் நடிக்க கூப்பிட்றீங்களா வர்றேன், சிம்புதேவன் கூப்பிட்டு ஹீரோவாக கூப்பிட்றீங்களா வர்றேன், நம்ம இயக்குனர் கோபி போய் அண்ணன் படம் தயாரிச்சிருங்க வர்றேன், எனக்கு என்னப்பா ஒன்றும் இல்லை, சினிமாவில் ஏதாவது செய்யணும்னு வந்தேன், இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, அதனால பயணம் தான் முக்கியம், வாங்க போகணும்னு வந்துக்கிட்டே இருக்க ஆள் தான் கஞ்சா கருப்பு நான் நம்புகிறேன். பில்டப்னு சொல்லிட்டு எனக்கு சாதாரணமாக என்னோட படத்தோட ஆடியோ லான்ச் வருது, வேறு எங்கே போனாலும் எனக்கு பேச வராது, ஏன்னா எனக்கு என்ன பேசுன்னு தெரியாது. ஜென்ரலாக வந்து 2 சாங்கும் இதுவும் பார்த்தேன். முதல்ல டைட்டில் சவுண்டே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மகேஷ் ஆக்சுவலாக தென்மேல் பொருட்காற்று முதல்ல மகேஷ் ஹீரோ நடிக்கிறதா இருந்தது. அவர் ஏதோ பிஸியாக இருந்தார்னு நினைக்கிறேன், நான் அப்படியே கேப்பில் உள்ள வந்துட்டேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன். நான் முக்கியமாக ப்ரொடியூசருக்கு என்னுடைய வாழ்த்து கஞ்சா கருப்பு சாருக்கு. ஸோ சொல்கிறது கொண்டுலாம் தேங்க்ஸ் ஸோ மச். எனக்கு ரொம்ப மனசுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு படம் இது. என்னென்னா, கருப்பாக இருக்கட்டும், கோபியாக இருக்கட்டும், ரொம்ப நெருக்கமானவங்க. முதல்ல கருப்பை சந்திச்சது மறக்கவே முடியாது. அமீரன் ஆஃபீஸில் மாடியில் போய் பார்க்குறேன், ஒரு இருட்டில் உட்காந்துருந்தார். கருப்புன்னு பேரை வச்சுட்டு இருட்டில் உட்காந்துருக்கீங்க, எந்திரிச்சு வாங்க வந்து ஹாலில் உட்காருங்க அப்படின்னு. இல்லைண்ணே, நமக்கு இதுதானே சரியாக இருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் படம் ரிலீஸு, நான் அண்ணன் கருப்பு 3 பேரும் தேட்டருக்கு போகிறோம். அண்ணன் வேகமாக நடந்து போவார் கொஞ்சம் எப்போவுமே, பின்னாடியே நானும் போயிட்டுருந்தேன். தேட்டர் வாசலில் அந்த வாட்ச்மேன் வந்து கருப்பை நிறுத்திட்டார். அண்ணே கணினே என்னை நிறுத்திட்டாங்கண்ணே அப்படின்னு. விடியா படத்தில் பெரிய ரோல் பண்ணியிருக்காரு, நான் உள்ளே கூப்பிட்டு போகும்போது கருப்பு தோளில் கை போட்டு சொன்னேன், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இன்ட்ரோவல். அதுக்கப்புறம் கருப்பு வேற ஒரு இடத்துல இருப்பார், நீ பக்கத்தில் இருந்து பாரு, ஏன்னா இப்போ வாசலில் நிறுத்தினவன் 5 நிமிஷத்தில் உனக்கு சல்யூட் வைப்பான் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தேட்டருக்குள்ளே போய் நிற்கிறோம், அந்த படம் ஓடிட்டுருக்கு. அந்த குறிப்பாக அந்த டைலாக், உன்னைய சுருக்கமாக கூப்பிட்டா இல்லைடா, முழுசாக கூப்பிட்டாலும் மாமான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு டைலாக் பேசுகிறாப்புல மொத்த
மொத்த தேட்டரும் அலறாங்க. 5 நிமிஷத்தில் இன்ட்ரோல் வெளியே வந்தால் கருப்பை தூக்கிட்டாங்க எல்லாம். கருப்பு ஏரில் இருக்காரு. அண்ணன் சிரிச்சுக்கிட்டே ஒரு ஓரமாக போய் நின்றுட்டு இருக்காரு. கருப்புக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அமீர் அண்ணன் வாழ்கன்னு மட்டும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒன்றையும் தூக்கிட்டு இருக்காங்க, அவர் வாழ்கன்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இறக்கி கூப்பிட்டு வந்தோம். ரொம்ப எமோஷ்னலாக ஒரு கதை சொல்லிட்டீங்க. ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியதாகி போச்சு. என்ன சொல்கிறேன்னா, அந்த உழைப்புன்னு சொன்னோம். அந்த கஷ்டப்பட்டு நம்ம வந்துடுறோம், நல்லா சம்பாதிச்சிடுறோம். அதுக்கப்புறம் அந்த உழைப்பை சம்பாத்தியத்துக்கும் புகழுக்கும் வேறு உழைப்புன்றது மட்டும் என்றைக்குமே மாறக்கூடாது. எல்லாருக்கும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். உழைச்சிட்டே இருக்கணும். ஒரு படம் சூப்பராக எடுக்கலாம், ஒரு படம் சுமாராக எடுக்கலாம், ஒரு படம் ஃபெயிலியர் கூட எடுக்கலாம், அது வேறு. ஆனால் உழைப்பு மட்டும் எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும். கருப்பு பற்றி பழனியப்பன் சொல்லிட்டாரு, கனி சொல்லியாச்சு. சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும் மனசுக்குள்ளே இருக்குது. அது என்ன சந்தோஷம்னா, இந்த விழாவை நடக்கும்போது எப்படி கனி சொன்னார் இல்லையா, உதயம் தேட்டரில் அவனை நானும் கனியும் உள்ளே போயிட்டோம், இவனை நிறுத்திட்டாங்க. நிறுத்தின உடனே கனி சொல்கிறேன், நான் தான் சொன்னேன், கனி அவனை நிறுத்திட்டாங்க, சொல்லி அவனை கூட்டுவாங்க அப்படின்னு. அதற்கு பின்னால் கிடைத்த வெற்றியை விட இப்போ நான் வரும்போது இருந்தது தான் உண்மையான சந்தோஷமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கடைசியாக வந்தேன், எனக்கு உள்ளே வர்றதுக்கு இடம் கிடையாது. அந்த கதவுக்கிட்ட தான் ரொம்ப நேரம் நின்றுட்டுருந்தேன். அந்த கதவுக்கிட்ட தான் நின்றுட்டுருந்தேன். நான் நின்றுட்டுருக்கேன். எல்லோரும் விஜய் சேதுபதி டேட்டு கேட்டு இண்டஸ்ட்ரி இன்றைக்கி அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. விஜய் சேதுபதி எனக்கு முன்னால் பக்கத்தில் இருட்டுக்குள்ளே நின்றுட்டுருக்காப்புல. அவருக்கும் இடம் கிடையாது. இங்கே தேட்டருக்குள்ளே இந்தியாவோட மினி சூப்பர் ஸ்டார் முருகதாஸ் வேறு உட்காந்துருக்காரு. ஒரு மனிதன் வெற்றி அடைந்ததற்கு அடையாளமாக இதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. என்னை இன்றைக்கி நிறுத்தியிருந்தால் கூட அதுக்கு நான் சந்தோஷம் தான் பட்டிருப்பேன். உள்ளே போகாதீங்க சார், இடம் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட. அவனுடைய மனசுக்கு தான் இந்த வளர்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். முன்னாடி இல்லை, இன்விடேஷன் போட்டிருந்தேன், அந்த டைமுக்கு வந்துட்டேன். ஸோ அதனால் முன்னாடியே இந்த ஆடியோவில் இந்த சாங்கை ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆடியோ ஹிட்டுன்னு எனக்கு தோணிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு அது திருப்பி கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல டைட்டில், ஒரு கேட்சியாக ஒரு உள்ளே போய் மனசில் பதிகிற மாதிரி வித்தியாசமான ஒரு டைட்டில் இருக்குது. இந்த டீம் முக்கியமாக என்னுடைய நீண்ட கால நண்பர், எனது நண்பர் கோபி இந்த படத்தில் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். இந்த படத்தில் கோபி ஜெயிக்கும்போது தீனா படத்தில் அந்த ஓப்பனிங் ஷோ அன்னைக்கு நான் எப்படி சந்தோஷப்பட்டனோ அதே அளவுக்கு நான் சந்தோஷப்படுவேன். நான் சில விஷயங்களை மேடையில் ஷேர் பண்ணிக்க முடியாது, அதுக்காக பண்ணிக்கணும். கோபி ஒர்க் பண்ணப்போ அந்த இயக்குனர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அந்த இயக்குனரோட ஒரு சிக்கலான காலத்தில் கோபி செஞ்ச உதவி எந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் இல்லை, கூட பிறந்தவங்க கூட பண்ணாத ஒரு உதவி அவர் பண்ணார். அந்த இன்சிடெண்ட் என்னால் மேடையில் சொல்ல முடியாது. அந்த ஒரு மனசு அவரோட சிரிப்பை பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை சிரிப்பு நாங்கள் எல்லாமே அப்படி தான் வந்தோம். ஊர்லேருந்து வரும்போது அந்த வெள்ளை சிரிப்போடு தான் வந்தோம். அது தாம்பரத்துலேருந்து தாண்டும் போதே தேஞ்சு போயிடுச்சு அப்படியே. ஸோ அந்த சிரிப்பு உங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும் கோபி. நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. என்னை அப்பப்போ பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார், நான் ஜெயிச்சிருவேன் சார்னு சொல்லுவார். உண்மையிலே ரொம்ப மனசு உள்ளேருந்து சொல்கிறேன். நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், கடவுள் உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கீங்க, சொந்த பணத்தை எடுத்து போட்டு எல்லாமே பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் நர்வஸாக கூட இருக்குது எனக்கு. நான் என் படம் மாதிரி இருக்குது எனக்கு. நான் தயாரிச்சிருந்த அந்த படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. தமிழ் ரசிகர்கள் எல்லோரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பத்திரிக்கையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோரும் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தயாரிப்பாளர் கஞ்சா கருப்பு சார், இவர் பேர் தான் கருப்பு, மனசு வெள்ளை, பேர்லேயே போதையை வச்சுருக்காரு. கண்டிப்பாக இந்த டீம் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, நல்ல மாஸாக இருந்தது. அதனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா சாரும். ஹீரோயின் புதுசு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல டீம். ஒரு படம் புதுசாக வர்ற ஒரு டீம் சக்ஸஸாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு 200 குடும்பம் சாப்பிடுவாங்க.
அதனால் வந்து இந்த நல்ல முயற்சிக்கு நான் பாராட்டுறேன். கண்டிப்பாக அமீர் சார் வந்து அல்லா வேண்டாருன்னா நான் முருகரை வேண்டுறேன். ஸோ எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கும். நான் எங்கள் இவ்வளோ பேரோட நட்பு உங்களுக்கு இருக்குது, எங்களோட ஆசீர்வாதம் இருக்குது, எங்களோட பிரார்த்தனை இருக்குது. கண்டிப்பாக உங்கள் டீம் இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். நன்றி. கைத்தட்டல். தேங்க்ஸ்.